சொல்லு அப்படியே என்னது இப்போ இதே சொன்னியா அதை சொல்லுமா. எல்லாத்துலயும் காய்க்குது, எல்லாம் காயெல்லாம் பிஞ்சாக்குது, எல்லாத்துலயுமே காய் இருக்கு. இன்னும் வரல, இன்னும் வெளியில காயெல்லாம் செந்துரம் நம்ம தானே இல்லை, நம்மளுதான் செந்துரம் போய் நம்மளுதான் இன்னும் வளரணும்ல. என்னது செந்தூரம் காய் இருக்கு நம்மளதுல. அப்படி அங்கங்க ஒன்று போகணும் 4 டன்னுங்க, 4-5 டன்னு வரும். அங்கேயோ ஒன்று பொறுக்கணும், எல்லாத்துலேயும் காய்க்குது. இதெல்லாம் எப்படி அன்றைக்கி அதுலேயும் நுங்கு வெட்டிட்டு காய் வரல. இன்னொரு 10 நாள் 15 விட்டு வந்தாங்கலாம் அர்த்தம். ஏதாவது சட் போட்டுக்கிறாங்க. எது செந்துருவாவா? சந்தோஷமே எனக்கு. பாரு இல்லை எப்படி இருக்குது, விலை இல்லாம போயிடும். இப்பயே வந்துருச்சா காய்? ஜூஸ் பேட்டரிக்கு இப்போ திறக்க மாட்டாங்களா? இன்னும் ஜூஸ் பேட்டரி வந்துட மாட்டாங்க. இன்னொரு தானே இன்னும் சைஸ் இன்னும் இப்படி வரும் பிஞ்சு. இதில் அடுத்த 2-3 காய் விடுறது இல்லையா பெருசு சைஸான காய்க்கு தான் விட்டுட்டான கொண்டு மற்ற கூட இப்போ 20,000 வந்துருக்கு. அதுன்னு போச்சுன்னா கொடுக்கட்டும், 1 வருஷம் பேசலான்ற மாதிரி. இந்த வாரம் போயிருக்குமா? அது இது இல்லை, இது கீழே வரைக்கும். கீழே வரைக்குமா? அதான் கீழே கப்பை மட்டும் அவன் கொடுத்துட்டு, இந்த வரக்கில் அவன் கொடுத்துட்டு நம்ம அந்த வந்தாங்களே வரக்கெல்லாம் அளந்துதான் வரும். அளந்து தான் மட்டும் வரும். நல்லா அழகாக பிள்ளைங்க அன்றைக்கி அடிச்சுலாம் இருக்குது. நாம் இல்லைன்னா பிள்ளைங்க யாரை போய் அங்கே போய் இருக்கிறாங்க, போய் என்னத்த பண்ணுவாங்க, அங்கே போய் சண்டை வாங்கி. அதுதான் உங்களுக்கு நான் தரும் போதே எல்லாம் கரெக்டாக ரெக்கார்டு பண்ணுவாங்க. அதுதான் அவங்ககிட்ட நல்ல மாதிரி இருக்கிறப்பயே பேசி இதெல்லாம் பண்ணுவாங்களே பண்ணுவோம். ஏன்னா வந்து நச்சுட்டா பரவாயில்ல எல்லாம் வரக்கூடாதுன்னு வாங்கிக்கிறேன். எங்கள் அம்மனை வச்சு கொண்டு எனக்கு வரும். எல்லாமே பிஞ்சியாகவே இருக்குது. மாங்காய் விளைச்சல் வரலடா, அதான் பிஞ்சு. அதெல்லாம் காய் எல்லாத்துலையும் தான் காய் அதில் எல்லாம் இல்லை எல்லாம் பச்சை காயாக இருக்குது. அதனால காயாக்கும் பாருங்க. என்ன மரம் இப்படி இருக்குது? தண்ணி ஒழுங்காக இல்லாதனாலையா? ஜொனை வந்த மாதிரி இருக்குது எல்லா மரமும். தண்ணி இல்லாதனாலையா? ஏன்னா ஒன்று நல்ல நோய் ஏதோ வச்சுக்கிட்டா. ஆ நல்லா அதில் ஒன்று இருக்குது. இதுலையா? அது பசியாக இருக்குது. இதில் காய் எல்லாத்துலேயும் தான் காய் இருக்குது. செந்துரா பாரு சிவப்பாக்குது. என்ன அப்போ இருந்து சின்ன செடியாகவே இருக்குது செந்தூரா, வளரவே வளராது இது. அது சரியாக பராமரிப்பு கட்ட பண்ணி சீன் நடங்க. அந்த தோட்டத்தை போய் பார்த்து பொழுது போயிடும். இதில் எடுத்துக்கா சரியாக பார்த்து சரிந்தா கவலில் போடு, பால் பிடிச்சிக்கிறதுல பை வெள்ளையாக்குது. தவறு நட ஒன்றுத்துலேயே எடுத்துக்கிறேன். அப்போ சிவப்பாக இருக்கிறதாரு இதில் தான் வெள்ளையாக்குது. சிவப்பாக இருக்கிறது எல்லாரு.
அது வரைக்கும் நம்மளுக்கு வேப்ப மரம் இல்லை, ஆ அது வரைக்கும் நம்மளுக்கு வர்ணனிக்கெல்லாம் உங்களுக்கு சொல்லியே தான் வரும். போதும், அதுலேயே ஒன்றுத்துலேயே அம்மா வேணாம்மா. ஒன்றுத்துலேயே இருக்காது. வேறு அது வித்துட்டு தோட்டத்தில் போய் இந்த வாங்க மாதம் அந்த தோட்டத்தில் போயிடலாம், பார்க்கலாம். யாரோ கிள்ளி இருக்காங்க. பழத்தின் கிள்ளி வேஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ஒரு 10 நோட்டு வந்தால் வந்துடும். கீழே ஒரு செந்துரா இருக்கு. எங்க கீழேயா? செந்துரா 2 தானா? செந்துரா அங்கே ஒன்று, அங்கே ஒன்று, அங்கே 4 செடி. 1 2 3 4 மரம் இருக்குது. இப்போ இவ்வளோ லேண்டு சும்மா தான் நிற்குது, எதுனா வைக்கிறது? இவ்வளோ லேண்டு வெட்டியே தான் நிற்குது, சும்மா இருக்கு. அதான் போட்டால் 10,000 செலவாகுது, 15,000 செலவாகுது. வீட்டுக்கு மட்டும் அங்கே வீட்டான போடலாம்டா வாடா. இல்லை கப்பு காய் வச்சு இதுலேயே தானே, அங்கேயே தானே? இதில் நம்பர் இல்லை. ஆ நம்பர் ஓ இதில் கூட காய் இருந்தார். அந்த மாங்காய் கடையில் வாங்கினா எவ்வளோ? இப்போ நீங்கள் அடுத்த மாங்காய் இந்த மாங்காயா பெங்களூரா? கடையில் இது கூட 30-40 இருக்கிறாங்க. ஒரு வருஷம் இருக்குது. இது ஒன்று இருக்குது, 4-5 செடி இருக்குது. என்ன பண்ணுங்க, தண்ணி ஊற்றுங்க, என்ன பண்ணுங்க. நல்லா மழை பெய்யணும். இங்கே ஒரு புளியா மரம் மயில் பேர் மயில் எங்கே இருக்கு? அங்கே பாரு. ஆ மயில் இங்கே வா. தெரியுதா? பாத்தியா? போயிடுச்சு. இப்போ இங்கே தானே ஏதோ கஞ்சா செடி இருந்துச்சு. கஞ்சாவே சந்தனம் செடியா? சந்தன மரம் இங்கே தானே செடி வந்துச்சு. எப்போயோ ஒரு வாட்டி பார்த்தோம், 2 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடியா. இங்கே தான் எங்கேயோ பார்த்தோம் வரப்பில். என்ன ஒரு வருஷத்துக்கு? என்ன பேசி 1 வருஷத்துக்கு மட்டும் லீஸா? 2 வருஷம் 50,000 ரூபா கொடுத்து இப்போ விட்டுருமே தான் விடு. அடுத்த வருஷம் காய் வைக்காதானே அது. 2 வருஷம் வச்சுனா அடுத்த காய் வைக்கணும். குலாபுரம் கோயில் தானே அது? ஆமாம், அது இது காளி. அந்த குலாபுரம் கோயில் அங்கே என்ன காளி? காளியம்மா. அப்பா போனோடி இந்த மரத்தில் தானே நிறைய வச்சுச்சு. அது அவங்களது. ஆமாம், அவங்களது இப்போ இல்லை, ஒன்று கூட இல்லை. காயில் போனோடி நிறைய வச்சுச்சுமா, ஃபோட்டோ எடுத்தேன் அந்த பக்கம். ஒன்றுமே இல்லை. அப்பா இதெல்லாம் செந்துருவா? அடுத்தா வருமா? அல்போன்ஸும் செந்தூரா தான். அடுத்தா வருமா பழம்? பிஞ்சிரே வாடா. வாடா அந்த தோட்டத்துக்குலாம் பொழுது போச்சு. 2 காய் ஏறு, பழுக்குதான்னு பார்ப்போம். பழுக்காதுமா? பழுக்காதுவா? அது வேணாம். காயுமா அது? இந்த 2 மட்டும் போட்டு
யார் மேனேஜர் கேட்டாரா? இல்லை சீனியர் 2 பேர் கேட்டாங்க. போனடி வந்தப்போ இந்த இப்போ மாங்காவே இல்லைல்ல, எதுலேயுமே மாங்காய் இல்லை. போதும் போ. வா அந்த தென்னை கொஞ்சம் பார்க்கலாம். பாரு இது 2 பாரு. வந்துடுங்கம்மா. இருந்தாதே போயிமா அதனால மஞ்சள் போச்சுங்க பழுக்கும் தானே. பழுக்கும். சிவப்பு கலர் வராதுண்ணா. சிவப்பெல்லாம் போகும் தான் உனக்கு ஒன்றும் மரத்துலேயே வந்தால் தான். இதெல்லாம் கூட காய்க்குது, எல்லாத்தையும் பாருங்கெல்லாம் காய் இருக்குது. மருந்து எவ்வளோ கடிச்சிருப்பாங்க? வந்து எவ்வளோ காய்ச்சாலாம் 10 சொல்லுவோம். ஒரு வாட்டி 8000 ரூபாய் என்ன கொடுத்தாடி மருந்து அடிக்கிறது. நீ செந்துருவா தானே? இதில் எதுவும் வரல இந்த மரத்தில். போன வருஷம் அப்போ ஒரு வருஷம் வச்சா இன்னொரு வருஷம் வருது இல்லையா? இப்போ இதில் நல்லா வச்சுச்சு. ஒரு வாட்டி சுந்தரம் வந்தோம் தானே, இந்த மரத்தில் தான் எடுத்தது. சுந்தரம் வந்தான். போன வாட்டி தான் அது மாரியம் பண்டிகை. மாரியம்மா பண்டிகை. ஆமாம் சுந்தரம் வந்தான். எல்லாரும் வந்தாங்க. சுந்தர், ஓவியா, அப்புறம் யார் இன்னொருத்தவரில் பிரேம்குமார் அண்ணா. அண்ணா ஆ நீ தான் கூட்டில் வந்து எல்லாம் நுங்கு எல்லாம் வச்சுருக்கலையா? அதுக்குள்ளே மனசு நான் வந்து நுங்கு வரணுங்க. அதான் இங்கே ராஜ்தப்பா குடிச்சிச்சு. நுங்கு வெட்டியிருந்தது நான் அங்கே வெட்டி கொடுத்தேன். நான் அவளுக்கு இல்லை, நீயும் தாத்தாவும் ஒரு வண்டியில் போயிட்டீங்க. தாத்தா யாரோ, நான் பிரேமு அப்புறம் சுந்தர் ஒரு வண்டியில் வந்தோம். அப்போ பார்த்தேன் ராஜ்தப்பா எடுத்துட்டு இருந்துச்சு மரத்தில். அப்போ கொடுத்துச்சு. நுங்கு இதை பார்த்துன்னு போகலாம். மரத்தில் தானே நம்ம மரம்னு போய் பார்த்தா தான் எட்டி பார்த்தா நம்ம கம்முன்னு விட்டா அவங்களுக்கு தெரிஞ்சுட்டாங்க. 2 பேரும் சரியான நாள். அவங்க மரத்தை வச்சுக்கணும். நம்ம மரத்துலேயே இளநீ வேணுமா, இளநீ நம்மளுக்குள்ளே வேணும். மலைக்கு வரது கூட நம்மளுக்கு போதுமா? நம்ம காய் எடுக்கணுமாடா? பச்சை காய் தான் அந்த கூடன்றோம். அங்கே வெள்ளைக்குதா? எதுன்னு பார்க்கல வெள்ளை. அப்படி முதல்ல நுங்கு பாரு. மரத்தில் நுங்குதா? நுங்கு தான் ஏறி வச்சுருக்கா பரவாயில்ல ஏறி. ஒரு நாளைக்கு வந்து வெட்டி வைக்கணும். மயில் இது கூட நல்லா வச்சுருக்கோம். காய் மூச்சு ஆகி பிடிச்சிருக்கு. இது என்ன? அது செந்துருவாவா இல்லை? இது நீளம் நீலக்காயா? நீலக்காய் அதிகம் தானே இங்கே. அதான் டேஸ்ட் போகலாம். இதில் கூட கீரை காய் இது அப்போ சப்பாத்தி அதான் ஒரு வாட்டி வச்சா இன்னொரு வாட்டி வைக்கிறது இல்லை. செம்மையாக இருக்குது.